சாட்டையை கையில் எடுத்த விஜய் ஓரங்கட்டப்படுகிறாரா? குஷி ஆனந்த். தாவேக்காவில் தாறுமாறாக நடக்கும் பாலிடிக்ஸ். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிட்டத்தட்ட தாவேக்கா கட்சி தொடங்கி பல பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை விஜய் அவர்கள் நியமித்து வருகிறார். இந்த நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்று ஆளுகின்ற கட்சி ஒரு முழக்கத்தை முன்னெடுப்பது போல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்கிற முழக்கத்தை தாவேக்கா சார்பாக கடந்த சில நாட்களாக முன்னெடுத்தார்கள். குறிப்பாக வீடு வீடாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டினார்கள். எப்படி ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஸ்டிக்கர் வீடு வீடாக ஒட்டப்பட்டதோ அப்படி மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் என்கிற ஸ்டிக்கரும் வீடு வீடாக ஒட்டப்பட்டது. ஒட்டப்பட்டதில் நடிகர் விஜய், அதாவது தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜயின் படம் இருக்கிறது அல்லவா, அதற்கு கீழே குஷி ஆனந்த் அவர்களுடைய படமும் இருந்தது. இதுதான் பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 120 மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சியில விஜய் நேரடியாக அறிவித்தாரா என்றால் கிடையாது. 120 கிட்டத்தட்ட ஒரு சரிபாதின்னு கூட சொல்லலாம். ஆனால் குறிப்பாக ஒரு 70 நிர்வாகிகள், அதாவது பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களை கை காட்டியவர் இந்த குஷி ஆனந்த். ஏற்கனவே குஷி ஆனந்த் மேல பல குற்றச்சாட்டு இருக்கு அந்த கட்சியில. என்ன குற்றச்சாட்டு? ரசிகனாக பல ஆண்டு காலமாக இருந்து நடிகர் விஜயுடைய படம் வெளியாகும் போதெல்லாம் போஸ்டர் ஒட்டினது நாங்க, பேனர் வச்சது நாங்க, அவர் படம் நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு போய் பிரச்சாரம் பண்ணது நாங்க, 200 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்தது நாங்க, இப்படியெல்லாம் டிக்கெட்டை வித்து அதிக வசூல் பண்ண திரைப்படம் நடிகர் விஜயுடைய திரைப்படம் என்று உருவாக்கிய இந்த வேலையெல்லாம் பார்த்தது நாங்க. ஆனால் இன்றைக்கு கட்சி தொடங்கிய உடனேயே உழைத்த எங்களுக்கு பொறுப்பு கொடுக்காமல் கட்சியில் புதிதாக வந்தவருக்கு குஷி ஆனந்த் பொறுப்பு கொடுத்து வருகிறார். இவர் ஆளை காட்டுறார். அப்ப அதுக்கு என்ன காரணம்? குஷி ஆனந்த் அவர்கள் இவர்களிடம் ஒரு பெரும் தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. இதுல பல வீடியோ ஆதாரங்கள் நம்ம பார்த்தோம். கடந்த காலங்கள்ல குஷி ஆனந்தும் குஷி ஆனந்தால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இந்த மண்டல பொறுப்பாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் பணம் வாங்கிட்டு தனக்கு பொறுப்பு போடல அப்படின்ற சிக்கலும் இருந்தது. பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடுறாரு குஷி ஆனந்த், ஆனா பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடல அப்படின்ற பிரச்சனையும் ஊடகங்களையே வெட்ட வெளிச்சமா இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ஜாதி பார்த்து பொறுப்பு போடுறாங்க. குறிப்பாக எஸ்சி எஸ்டி தலித் மக்களாக இருந்தால் தாவேக்காவில் புறக்கணிக்கிறார்கள். இந்த நிலையில சில அரசியல் வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் விழும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிக்கல் நடைமுறையில இருக்கு. அப்ப குஷி ஆனந்த் தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இப்ப ஆதவ் இணைந்த உடனேயே ஆதவுக்கும் குஷி ஆனந்துக்கும் ஒரு புகை வருது. என்ன புகை? 2 பேர்ல யார் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றுவது, நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது போல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அதிகார பிரச்சனை இருக்கு. யார் விஜயை நெருங்குவது? விஜயை நெருங்க வேண்டும் என்றால் குஷி ஆனந்தை பார்க்காமல் நெருங்க முடியாது, குறிப்பிட்ட சில நடிகைகளை தவிர. அந்த அளவுக்கு அந்த கட்சியோட நிலைமை, தலைவருடைய நிலைமை இருக்கு. இதெல்லாம் பொது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக குஷி ஆனந்துடைய படத்தை போட்டாங்க பாருங்க. ஓரணியில் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய படம் இருந்தது. ஆனால் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்ல திரு விஜய் அவர்களுடைய படமும் குஷி ஆனந்த் அவர்களுடைய படமும் இருக்குன்றதா இங்க சிக்கல். அப்ப மக்கள் விரும்பும் முதல்வர்ல குஷி ஆனந்தும் இருக்காரா? தமிழ்நாடு நடிகர் விஜய்க்கு என்றால் புதுச்சேரிய குஷி ஆனந்த் கொடுப்பதற்கான வேலையை செய்கிறார்களா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றது விஜயுடைய காதுக்கு எட்டி இருக்கு. விஜய் இப்போ கொஞ்சம் விழிப்பா இருக்காரு. அதனால உடனே சாட்டையை கையில எடுத்து குஷி ஆனந்தையை தனியே வர வைத்து கிழின்னு கிழிச்சு அந்த ஸ்டிக்கரையும் கிழிக்க வச்சிருக்காரு. அச்சிட்ட பணமெல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப மறுபடியும் புதிதாக ஸ்டிக்கர் வச்சு ஒட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில விஜய் அவர்கள் குஷி ஆனந்துடைய கொட்டத்தை அடக்கி இருக்கிறார். குஷி ஆனந்தால் தனக்கு நேர இருக்கிற ஆபத்தை உணர்ந்திருக்கிறார். இனி கூட்டணி அமைக்க வேண்டிய காலகட்டங்கள்ல குஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் இடையூறாக இருப்பார்கள் என்பதை நடிகர் விஜய் மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அரசியலில் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இயல்பாகவே ஒரு நடிகர்களுடைய எண்ணம் என்பது சினிமாவில் வளர்ந்து பெரிய நட்சத்திரமாக வந்த பிறகு, அரசியலை நோக்கி நகர்ந்த பிறகு
எல்லா கட்டுப்பாடும் தாங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எல்லா நடிகரும் அதை விரும்புவாங்க. விஜய் மட்டும் அதில் விதிவிலக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் புஷியானந்த் கிட்ட அதிகாரம் இருந்தது ஓரளவுக்கு உண்மை. அதை தற்போது அவர் முழுமையாக கைப்பற்றிருக்கிறார் என்கிற செய்தி எல்லாம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஆணித்தனமாக இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் இனிமேல் போக போக தான் தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை பேசுவோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.